ஹாய் யூவர்ஸ், வெல்கம் டு ஆனந்தல்லாஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல்ல நம்ம இறைவனை வணங்கும் பொழுது, வீட்டில் இறைவனை வணங்கும் பொழுது பெரிய பெரிய ஸ்தலங்கள்ல இருக்கிற தெய்வங்களையும் நினைச்சு வழிபட்டு வரணுங்க. எப்படின்னாக்கா காசி விஸ்வநாதரே, இமயமலை கைலாயநாதரே, சிதம்பரம் நடராஜரே, திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரே, திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரரே, திருப்பதி ஏழுமலையானே, ஸ்ரீரங்க ரங்கநாதரே, காஞ்சி காமாட்சி அம்மா, மதுரை மீனாட்சி அம்மா அப்படிங்கிற பெரிய பெரிய ஸ்தலங்கள் இருக்கிற இறைவனையும் நினைச்சு நம்ம வழிபட்டு வரணும். அப்படி வழிபட்டு வரும் பொழுது நம்மளுக்கு மிகவும் வாழ்க்கையில சிறப்பான பலன்களை நடைபெறும். பிறகு நம்ம பார்வதி வணங்கும் பொழுது பரமேஸ்வரனை வழிபடும் பொழுது பார்வதியும் சேர்த்தே வழிபடணும். லட்சுமியை வணங்கும் பொழுது நாராயணனை வணங்கும் போது லட்சுமியை சேர்த்து தான் நம்ம வழிபட்டு வரணுங்க. இப்படி சேர்த்து வழிபடும் பொழுது தான் நம்மளுக்கு செல்வாக்கு கூடும், மிகவும் சிறப்பான பலன்கள் நடைபெறும். அதற்கு பிறகு பூஜை ரூம்ல எந்நேரமும் ஒரு நிறசொம்பு தண்ணி வச்சிருக்கணுங்க. எந்த நேரமும் தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடாது. நிறசொம்பு தண்ணி வெள்ளியில இல்லைன்னா பித்தளையில செம்புல ஏதோ ஒரு சொம்புல வச்சு நம்ம நிறசொம்புல தண்ணி வச்சுட்டு வரணுங்க. அதற்கு பிறகு நாம் இன்னைக்கு சாமி கும்பிட்டா நாளைக்கே பலன் நடக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாதுங்க. எதையும் நம்ம முழுசாக நம்பி நம்ம மனதார சாமி கும்பிட்டு வந்தோம்னா என்றைக்குமே நம்ம எண்ணங்கள் செயலாகும், பலன்கள் கை மேலே கிடைக்குங்க. நீங்கள் நம்பி கும்பிட்டு வாங்க. நன்றி.